மறுதாளும் பயிராகும் அறுத்து வந்த தாளாதியில குளத்திலே வீற்றிருந்து வருகிறார்கள் பகடை மக்கள். 1000 வீட்டு அருந்திரியார்களுக்கு அதிபதியாக வீர பகடை மனைவியாகிய பொருளையார் குளமாதில மகிழ்ந்து வாழ்ந்து வாரார் கொண்டவனும் தேவியுமா நம்முடனே வாழ்ந்து வாரார் அந்த வேப்பலாங்குளமாதில அவர்கள் எள்ளுக்கு எண்ணெய் போலும் பெரியா தோழர் போலும் நல்ல நாரும் போலும் பொருத்தமுடன் வாழ்ந்து வார அன்மதனோர் அறிய போலும் ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையா வாழ்ந்து வாரா குளமாதில வாழ்ந்து வரும் நாளையில வீர பகடைக்குத்தான் ஊருடைய பெண்கோடிக்கு சொத்து இருக்கு சுகம் இருக்கு மண் இருக்கு மனை இருக்கு பொண்ணு இருக்கு பொருள் இருக்கு பாடமும் மாளிகையும் கூடமும் கோபுரமும் 1ஆம் மேடை 2ஆம் மேடை 3வது மேடையில முத்து பேராடையாளமா 4வது மேடையில நல்ல அன்னப்பச்சி அடையாளம் 5வது மேடையில அழகு குயிலனோட தலைய வைத்தார் 6வது மேடையில வீர பகடை பூலுடையாள் பெண்ணானவா அந்த பூலுடைய பெண்கொடிக்கு அறந்தறியார் குலம் என்று அனைவர்களும் அறிய வேண்டும் என்று பகடை குலம் தெரியும். 1ஆம் மேடை 2ஆம் மேடை 2வது மேடை 3வது மேடையில முத்துப்பிரா தலை அடையாளம் அந்த தலையை வந்து ஒட்டி வச்சிருக்காரு வீட்டுல. 4வது மேடையில அன்ன பச்சையினுடைய அடையாளம் அந்த தலையை அப்படியே அடையாளம் வச்சிருக்காரு. 5வது மேடையிலே அழகு குயிலுடைய அடையாளம் ஆமா தலை ஒட்டி வச்சிருக்காரு. மேடையிலே ஆனத்தலை ஒட்டி வைத்தார். ஆமா ஆமா வேட்டைக்கு போகக்கூடியவங்க வேட்டைக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அந்த எந்தெந்த மிருகமோ அந்த அடையாளத்தை வச்சிருப்பாங்க. ஆமா வேட்டையாட போறாங்க மிளா வேட்டைக்கு போவாங்க மான் வேட்டைக்கு போவாங்க. அந்த மான் கொம்பு இருக்குல்ல மான் கொம்பு கொண்டாந்து வீட்டுல ஒட்டி வச்சிருவாங்க. இப்போ சுண்டலிய கூட வேட்டையாட முடியாது. மிளா வேட்டைக்கு போனா மிளா கொம்போட கொண்டாந்து வாசல் வச்சிருக்காங்க. அரசாங்கம் அப்படி சட்டம் அப்ப வீட்டு வீட்டுக்கு இருந்திருக்குல்ல. இப்ப இப்பவும் இருக்கு சில வீட்டுல மான் கொம்பு இருக்கும் மிளா கொம்பு இருக்கும். இப்ப எங்கேயும் போய் வேட்டையாட முடியாது. காட்டுக்குள்ள மிருகங்களை பார்க்கவே கூடாது இருக்காங்கல்ல. மிருகங்களை பார்க்கணும். மிருகத்துக்கு என்னமோ வாங்கி கொடுக்கலாம். ஆமா ஆனா கொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் போட்டாங்களோ அப்படியா. அதனால அந்த அடையாளம் வைக்கணும்ல. 7வது மேடையிலே அருந்தறியார் குலம் என்று அனைவர்களும் அறிவதற்காக எரும மாட்டு தலையை ஒட்டி வைத்தார்கள். இந்த பகட குலம்னா தெரியும் எல்லாரும் பார்க்கவே தெரியணும்ல. 8வது மேடையிலே முத்துவீர பகடை பூலுடையால் இல்லமனு எழுதி போட்டாங்க. அந்த காலமே எழுதி போட்டிருக்காங்க. தலைவாசல எழுதி போட்டிருக்காரு. அப்படி முத்துவீர பகடையும் பூலுடையால் பெண்ணானவா ஆமா ஐயா மன்னவனும் தேவியுமா ஆண்டு வரும் நாளையில சுத்திருக்கு சுகமே இருக்கு அன்னிருக்கு மனை பொண்ணு இருக்கு பொருள் இருக்கு இருந்து என்ன செய்ய இருந்து என்ன செய்ய ஏந்தும் பிள்ளை அங்கு இல்லை
முத்து வீர பகடையிடும் பூலுடையால் பெண்ணவளும் என் கணவர் ராஜமன்னா யஜமானே ரஜகிளிய வியாபலங்குளமதிலே இந்த வேப்பலாங்குளத்திலே மாட மாளிகை கூட கோபுரங்கள் இருந்தாலும் நாமளுக்கு பிள்ளை இல்லா குறைகள் என்ன மன்னவா எங்கனவா ராஜமன்னா யஜமானே ரஜகிளியே என்ன பாவ நான் செய்தேன் என்ன பாவா எனக்கு இதுவரைக்கும் பிள்ளை இல்லை என்ன பாவம் நாம செய்தோம் நமக்கு இதுவரைக்கும் இந்த வேப்பலாங்குளத்திலே அருந்தரியார் குலத்திலே பிறந்த நாமளுக்கு நமக்கு இறைவனுடைய அருளாலே எந்த குறைகளும் இல்லையே கிடையாது. ஆனாலும் மனசுல மட்டும் ஒரு மனக்கவலை இருந்துகிட்டே இருக்கு. அம்மா போருடைய உனக்கு என்னமா கவலை? இத்தனை பொண்ணு இருந்தாலும் செல்வத்தின் சிறந்த செல்வம் பிள்ளை செல்வம் தானே. அம்மா அம்மா கனியிலே சிறந்த கனி மதலை கனி மன்னவா பிள்ளை கனி சொல்வார்கள். ராஜோ மன்னா ராஜம் மன்னா ராஜம் மன்னா ராஜம் மன்னா யஜமானே ரஜகிளிய ரஜகிளிய மன்னாதி மன்னவரே மன்னவரே மூடி ராஜம் மன்னா ராஜமாலா மன்னவரே அண்ணா இதனால் இதுவரைக்கும் ஏந்தம் பிள்ளை நமக்கு இல்லை இல்லை இல்ல சாதம் மாதிரி தோணுதையா பதில இல்ல மருந்து போலே குழந்தை இல்ல குப்பை போல் தோணுதையா என்னை மலடி நல்ல மலடி மலடி என்று மக்கள் எல்லாம் பேசுவார்கள். மலடி என்றோ அவளோ இறுதி நல்ல மலடி என்று இனத்தார்கள் பேசுவார்கள். தோளுடையால் வெண்ணவளும் முத்து வீர பகடையிடும் நவ ராஜம்மன்னா தான மலடானே நாட்டில் வேற மலடில்லையா கையால வளர்த்ததோரு ஆறாம்பது மலடாச்சு கிடாரி ஒன்று எருமையுமே மலடாச்சு பையிலமே ஐந்து வரும் வாலி கூட மலடாச்சு வாசலில வைத்த மரம் வாழை மரம் பூக்களை தெய்வமே கூட வைத்த தென்னம்பிள்ளை உலையாக பக்கம் வைத்த தென்னம்பிள்ளை பாதவத்தி சண்டாளிக்கு
அதுல பால கூட வரவே இல்லை. வேப்பலாங்குளத்திலே நாமளுக்கு ஏன் மன்னா பிள்ளை இல்ல? நமக்கு ஏன் நமக்கு புத்திரவாக்கியம் கிடையாது? ஆண்டிய அடித்தேனா நாம் பாத வெற்றி பூலுடையா அந்த நிறைய சினேனா அமையா வைத்தார்கள் அடைக்கலத்தை வயிறறிய செய்தேனா பிச்சைக்கு வந்தவரை நாம் பின்னால் வர சொன்னேனா மன்னவா அண்ணவாங்க வந்தவரை அடுத்து வர சொன்னேனா அமையா? அப்ப ஏன் நம்மளுக்கு பிள்ளை இல்ல? அந்த முத்து வீர பகடைய அழைத்த பூலுடையாள் என்க நவராஜோ மன்னா என்க நவராஜோ மன்னா ஏஜமானே ரஜகீடியா மலடானே காட்டில் வேற மலடில்லையா கையால வளர்த்ததொரு ஆரம்பது மலடும் ஆச்சு வீணாத கிடாரி ஒன்று மதியமே மலடாச்சு இளமேந்து வரும் கோழி கூட மலடாச்சு வாசலில வைத்த மரம் வாழை மரம் பூக்கலையே வைத்த மரம் முருங்க மரம் பூக்கலையா கூட வைத்த தென்னம்புள்ள குலையக்காச்சிருக்கோ அக்க வைத்த தென்னம்பிள்ள மாறி போய் இருக்குதையா கையால வைத்த மாறோ பாதவத்தி கையால வைத்த மாறோ அதுல பால கூட வரவே இல்லையே. நான்தான மலடானே ஆட்டில் வேர் மலடில்லையோ என் கனவா ராஜமன்னா கையிலே ஒரு மரமா ஏலக்காகி மரம் அவச்ச ஏலக்காயாமல் எனத்திலையும் தாழ்வானே அழகாய்பதப்போ எனத்தோட சேர்வதப்போ சாலையில ஒரு மரமா சாதிக்கா காய்க்கு மரம் சாதிக்கா காயாமல் சண்டாளி பூலுடையா ஜனத்திலையும் தாழ்வானே ஜனத்திலையோ எப்பனஞ்சாயாமல் சனத்திலையும் தாழ்வானே என் கனவா ராஜமன்னா எஜமானே ரஜகிளிய இஞ்சி வைத்த பிஞ்சிரங்கும் போட்ட காய் காய்க்கும் இந்திரனார் உடன் பிறந்த இருசி என்று பேரும் கேட்ட இந்திரனார் உடன் பிறந்த இருசி என்று
பஞ்ச வைத்தா பிஞ்சிறங்கும் அண்ணா ஆமா சுவாமி மணல் போட்டா காய் காய்க்கும் காய் காய்க்கும் மந்திரியுடன் பிறந்தா மலடி என்று பேர் கேட்டேன் இந்த வேப்பலாங்குளத்தில புலே புலுடையாள் இல்லாம ஏனம்மா புலம்பி தவிக்கிற கண்ணீர வடிக்கலாமா ஆண்டவன் அருள் இருந்தா 60க்கு மேலையும் பிள்ளை இருக்கும் புலுடையாள் இறைவன் அருள் இருந்தா 70க்கு அப்பாலையும் பிள்ளை இருக்கும் பிள்ளை இருக்குமே என்று முத்துவீர பகடை ஏகபோகமான வசதி இருந்தாலும் அந்த பகடை மக்கள் எல்லாம் செய்யும் தொழிலை தெய்வமாக எண்ணி அவருக்கு தோல் வியாபாரம் அவளுக்கு நரம்பு வியாபாரம் அந்த அம்மாளுக்கு நரம்பு வியாபாரம் அவள் சந்தையில வந்து நரம்பு இருப்பா நான் வியாபாரத்துக்கு போயிட்டு வந்துடுவேன் மதியம் ஆமா ஆமா கண்ணீரும் கவலையும் கொள்ளாதே அம்மா ஆறாக கண்ணீரை வடிக்காத புல்லுடைய முத்துவீர பகடை தோல் வியாபாரம் பார்க்க வந்தார் ஆமா அவன் பூலுடையால் என்ன நினைக்கா என்ன வீட்டுக்குள்ளே இருந்தா தானையா வேசடையா இருக்கு அப்படியே ஆத்தாங்கர குளத்தாங்கர சென்று ஒரு ஆறுதல போயிட்டு குளித்து நீராடி அங்க 4-5 பேர் முகத்தை பார்த்தா மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்காதா மனசுக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைக்காதா என்று பூலுடையால் பெண்ணானவா ஆமையா ஒரு நாள் தினமாடியில பூலுடையால் பெண்ண வேளும் தலையறியில எண்ணெய் வைத்து கலப்புனாக்கு மஞ்சளோடு இடுப்பிலே குடம் எடுத்து இலைகள் வாராளே புலாங்குளம் மாதிலே பூலுடையால் வார போது குளத்துக்குள்ள மாடு மேய்க்கக்கூடிய சின்னஞ்சிறு சிறுவர்கள் எல்லாம் ஒரு 5-6 சின்ன சிறு சிறுவர்கள் எல்லாம் மாடுகளை எல்லாம் மேய்த்து தண்ணி காட்ட வருவாங்க. மாடு தண்ணி காட்ட வருவாங்க. அப்ப அந்த எரும மாடு தண்ணியை கண்டா படக்குன்னு போய் படுத்துக்கிடும். ஏன்னா பங்குனி சித்திரை வெயில் காலம் வந்து தண்ணியை கண்டா மாடு வந்து இன்னைக்கு வராதுல அது உள்ள போய் தண்ணிக்குள்ள படுத்துக்கிடும். இந்த மாடுகள் எல்லாம் தண்ணிக்குள்ள படுத்திருக்க பிள்ளைகளும் மாட்டு மேல ஏறி நீச்சல் அடிக்க வாழை பிடிச்சி போவேன். மாடுகளோடு சேர்ந்து குதியாட்டம் போட நம்ம சின்ன பிள்ளைகள் தானே. மாடு எப்ப எந்திரிச்சு வருதோ அது வரைக்கும் ஒரு தண்ணிக்குள்ள விளையாட. மாடு எப்ப வெட்டைக்கு வருதோ அப்பதான் அது வருமா பின்னால. அப்படி இருக்கும் போது பூலுடையால் பெண்ணானவா அந்த பூலுடையா பெண்கொடி குளத்தாங்கரை வந்து பார்த்தா ஐயோ கொடுமைன்னு கோயிலுக்கு போனேன். அங்க 2 கொடுமை வந்து ஆடுதா. அங்க 2 கொடுமையும் கூட வந்து ஆடுன கதையா. புள்ளிய கூட விளையாடுதுல. வீட்டுக்குள்ளதான் வேசடையா இருக்குன்னு இங்க வந்தோம். எங்க 10 பிள்ளைல விளையாண்டுகிட்டு இருக்க. அப்ப நமக்கும் புள்ள இருந்தா 10 பிள்ளைல ஒரு பிள்ளை நம்ம பிள்ளையா இருந்தா நமக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அதுவும் சேர்ந்து வந்து விளையாடுமே. சேர்ந்து வந்து குளத்துக்குள்ள விளையாடும். முத்து முத்தா கண்ணீரே முகங்கள் எல்லாம் ஆறாக கண்ணீரை தாங்கோமெல்லாம் அவளம் போல கண்ணீரை பக்கமெல்லாம் அடிப்பாளா பவளம் போல கண்ணீரை ஆண்டவா பகவானே எனக்கு ஒரு பிள்ளை இருந்தா பிள்ளைகளோடு சேர்ந்தல்லவோ எந்தன் பிள்ளை விளையாடுவான். என்ன பாவம் செய்தனையா ஈஸ்வரனே பகவானே எனக்கு பிள்ளை இல்ல குறைகள் என்ன
கண்ணீரை வடிக்கிறா புலுடையார். கண்ணீர் வடிக்க குளத்து கரையில் இருந்துகிட்டு அந்த வேளையிலே வேப்பலாங்குளத்துக்கு யார் வருகின்றார்கள்? யாரு வருகிறார் ஐயா? காசியில இருந்து. ஆமா, காசி வேதியரோ யாத்திரையெல்லாம் முடிச்சு காசிக்கு போயிட்டு யாத்திரை முடிச்சு வரவங்க கன்னியாகுமரிக்கும் போயிட்டு வரணுமா? ஓ, வடக்கு காசியில இருந்து தெற்க கன்னியாகுமரி முனைக்கு வரணும். காசிக்கு எப்ப போவாங்க? காசிக்கு போமா எத்தனை வயசுல போவாங்க? 60 வயசுக்கு மேல போவாங்க. இப்ப உங்களுக்கு வயசு என்ன? எனக்கு இப்ப 57. என்ன மிந்தானத்து 58, இன்னைக்கு 57. ஒவ்வொரு நாளைக்கு வயசு குறையும். ஏடா என்ன இப்படி சொல்லுவாரு? வயச ஒழுங்கா சொல்லுங்க. பென்ஷன் ரூபா காலகாலத்துல வேங்கம்னா வயசை ஒழிக்காதங்க. ஒரு காலம் வராது. போன மாசம்தான் 59னாரு, முந்தானத்து 58ங்காரு, இன்னைக்கு 57ங்காரு. என்ன செய்ய, பென்ஷன் வர மாட்டேங்க. அதனால வயசை குறைச்சிட்டீங்க. வயசு குறைச்சிருக்கீங்க. அப்ப 26. 26. ஆமா, 26. ஒரு நாளைக்கு வயசு கூட கண்டிருக்கு. குறைஞ்சுக்கல வருது. என்னன்னா சின்ன பிள்ளையில இருந்து 55 வயசுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆமா, அதுக்கு மேல போவாது. அந்த காலம் காசிக்கு போனோம்னா 60 வயசுல தான் காசிக்கு போனோம். இப்ப காசியே பெரிய டூர் மாதிரி ஆகி போச்சு. குடும்பம் பிள்ளைய குட்டியெல்லாம். அந்த காலம் காசிக்கு போறவங்க இல்லற வாழ்க்கையை வெறுத்து தான் போவாங்க. அந்த காலத்துல 60 வயசு வந்துருச்சுன்னா ஒரு தலைமுறை முடியுதியா? ஆமா, அப்பதான் போவாங்க. 61 வயசு வந்தா அவங்களுக்கு ஒரு வயசு தான். ஆமா, அதனாலதான் அந்த காலம் 60ஆம் கல்யாணம்னு ஒண்ணு முடிச்சு வச்சாங்க. ஆமா 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 ஆமா, உண்மைதானே. அந்த 60ஆம் கல்யாணம் சொன்னா அது காசில போய் முடிக்கணுமா ஐயா? காசில போய் முடிச்சாதான் மோசம் கிடைக்கும் நமக்கு. இல்லன்னா கிடைக்குமா? இல்லன்னா மோசம் கிடைக்கும். இல்லன்னா அவ்வளவுதான். ஆமா, அங்க எட்டி போய்தான் 60க்கு 60 கல்யாணம் முடிக்கணும். அப்ப 60 வயசுக்கு கழிஞ்சாதான் காசிக்கு போனோம். இப்ப 60 வயசுல பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிக்க நிக்காங்களா? என்ன காசிக்கு போவ? 60 வயசுல கல்யாணம். அவ காசிக்கு போவாரா? அவர் வயசு குறைச்சுக்கிட்டு இருக்காருன்னா என்ன அர்த்தம்? ஒரு நாளைக்கு ஒரு வயசை குறைக்காரு. காசிக்கு போகலாம். இப்போ கல்யாணம் முடிச்சுட்டே காசிக்கு போகலாம். பெறவண்ண. அப்ப இது எந்த மாசமியா? முகூர்த்த நாள் என்னைக்கு இருக்கு? கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே புறப்பட்டுருங்க காசிக்கு. பக்கத்துல போயிட்டு வந்துடலாங்களா? அவர் தானே சொன்னாரு கல்யாணம் முடிச்சுட்டே காசிக்கு போகலாம்னு. அது எதுக்கு போறாங்க? மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் 60 வயசு வந்துச்சுன்னா காசியில போய் 60ஆம் கல்யாணத்தை முடிப்பாங்க. அதுக்கு போறாங்க. நீர் வேற கல்யாணம் முடிக்கணும்னு ஆசைப்படுது, அங்க போகணுமா? போகக்கூடாது. காசி வந்து புண்ணிய தானே அது. அது அந்த 60 வயசுல அந்த காசிக்கு போகணும்னு சொல்லுவாங்க. பெண் ஆசை வெறுத்தவங்க தான் காசிக்கு போகணும். ஆமா, நீர் நிமிஷத்துக்கு ஒரு வயசை குறைச்சிக்கிட்டு பொண்ணும் பார்க்க அழிவாரு காசிக்கு போகக்கூடாது. காசிக்கு போயிட்டு வந்தா என்ன கறி மாம்சம் காட்டுல எட்டுக்கூட சிறுப்பானியா? வேலைக்கார புழுவ வேண்டிய பேரு கேட்டவளாம் போல. ஏற்கனவே 4 முடிச்சு அதுக்கு விட தெரியாம போச்சு. தங்கத்துக்கு காசிக்கு போயிட்டு வந்தா ஆட்டுக்கறியோ கோழிக்கறியோ வீம நினைச்சா விடியாக்கால கல்யாணம்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க? அத்தையிட்ட சொல்லுங்க. அப்படி சொல்லக்கூடாதுல. அப்ப காசினா இப்ப வந்து எல்லாரும் போயிட்டு வந்துடுறாங்க. ஒரு நிலைக்கு போயிட்டா நாளைக்கு வந்துருவாங்க. இந்த டூர் போறாங்கல்ல, இது மாதிரி புள்ளைய விட்டுலாம் கூட்டி வண்டி காசியை சுத்தி பார்த்து வருவாங்க. அந்த காலம் அப்படி கிடையாது. போறதுக்கு 6 வருஷம் ஆகுமா? அப்ப காசிக்கு போயிட்டு வர்றதுக்கு 12 வருஷம் ஆகும். அப்பா 12 வருஷம். அப்ப காசி வேதியரோ காசியில இருந்து கன்னியாகுமரிக்கு புறப்பட்டு கால்நடையா வருகின்ற. கால்நடையா நடந்து வராரு. வெயிலுக்குள்ள வரும்போது பங்குனி சித்திர மாசம் பகல் வெயில் நேரம். இப்ப போட்டிருக்க ரோடெல்லாம் அப்ப கிடையாது. அப்ப குண்டும் குழி. அடேங்கப்பா, இப்ப ரோட பாத்தீங்கன்னா எப்படி இருக்குங்க? இலை போட்டு சாப்பிடலாம். அந்த காலம் ரோடு அப்படி இருக்காது. அப்ப காடு அதெல்லாம் தென் பொதிகை சாரல் தானே. ஒரே கல்லு முள்ளுமா தான். கல்லு முள்ளும் காடு மேடுமா நடந்து வந்தார் பாருங்க. முள்ளு முள்ளியமா இருக்கு. கால் ஏற்கனவே அவருக்கு இழந்து போயிரும். இழந்துருங்களா? நம்மள மாதிரி அவங்க சாப்பிட மாட்டாங்கல்ல. ஐயமாருல நம்ம விடியா காலம் 4 மணிக்கு எந்திரிச்சு குளிக்க சொல்லுங்க போப்போம். நம்ம வீட்டுல பாட வரைக்குமா பச்சை தண்ணில குளிக்க முடியாதுல? ஆம்பளையாலும் குளிக்க மாட்டியே, பொம்பளையாலும் குளிக்க மாட்டியே. சாமி கும்பிடக்கூடிய ஆளு வேணா அந்தி சந்திரமும் குளிச்சுக்கிடுவாங்க. ஆனா காலையில அதிகாலை எழுந்து குளிச்சு நீராடி காலையில குளிக்கமோ குளிக்கலையோ ஒன்ன திருக்கி குடிச்சுக்கிடுதோம். ஆமா, குளிக்கிறது அப்பால. ஆமா, தலை நிறைய நல்லெண்ணெயும் தேய்ச்சி ஒரு கோட்டரையும் அடிச்சுட்டு. ஆமா,
அப்புறம் எப்படி இருக்கும் போத வரத்தான் செய்யும். அதை குளிச்சிட்டோம்னா குளிக்க மனசு வரும். அப்படியானே? ஓ, குளிக்கிறதுக்கு மனசு வரும். வாடை அடிக்காதுல. நம்ம விடியா காலம் கருவாடு மீனும் முட்டை இல்லாம சாப்பிட மாட்டோம். சரிதான். அக்கறை காலத்துல வேதியர்கள் அப்படி இல்ல. கிடையாது. 4 மணிக்கே குளிச்சிருவாங்க, 4:30 மணிக்கு சாமி கும்பிட்டுருவாங்க. சரிதான். பச்சரிசி சாப்பாடு, ஆமா. தேங்காய் சட்னி, சட்னி, கட்டி தயிர் தயிர். எப்படி இருக்கும் இங்க? அப்பா. இப்படி சாப்பிட்டு அவங்க மேலெல்லாம் இழந்து போய் இருக்கும், ஆமா, பீஸ் வாட்டியா இருக்கும். மலுத்துரும் நம்ம மேலெல்லாம். நம்ம மேல இல்லப்பா. அதனால அவங்களுக்கு கல்லு இடிச்சாலும் முள்ளு குத்துனாலும் பசக்குன்னு புண்ணாயிரும் பார்த்துக்கோங்க. ஆமா. அந்த வேதியரோ வேதியரோ பங்குனி சித்திர மாசம் பகல் வெயில் காலம் நடந்து வந்ததால காலெல்லாம் பொக்களமா தக்காளியா பழுத்திருக்கு. தக்காளியா பொத்து வடியுது. உடுத்திருந்த காவி வேஷ்டியை கிழிச்சு கந்த துணிய காலில் சுத்தி இருக்காரு. அப்படியே நடந்து வராரு. அப்படியே காசியில இருந்து மதுரை வழியா திருநெல்வேலி மார்க்கமா தென்முகமாக ஐயா இந்த ஊர்ல ஆமா பக்கத்துல பகடை வீடு இருக்கா, பகடை வீடு இருக்கான்னு விசாரிச்சுக்கிட்டு வராரு. அப்படியே காட்சி பாப்பா விசாரிக்காரு. அப்ப வருகின்ற பொழுது வேப்பலாங்குளத்துக்கு போனீங்கன்னா ஆமா உங்களுக்கு நிச்சயமா பாதரசை கிடைக்கும். கால மாட்டிட்டு போகலாம். மக்கள் சொல்ல கேட்டு மறையோன் வேப்பலாங்குளத்துக்கு வருகின்றார். ஆமா ஐயா. குளத்துக்குள்ள பிள்ளைகள் எல்லாம் விளையாண்டுகிட்டு இருக்கு பாருங்க. ஆமா. சோழனா பைக்குள்ள பலகாரம் போட்டிருக்காரு ஐயரு. ஐயர் போட்டுக்காரா? ஏ அம்பிகளா, ஏ அம்பிகளா, ஏ தம்பி என்ன இங்க வாங்கப்பா, வாங்கோ வாங்கோ. சுத்து முறுக்கு வச்சிருக்கேன். ஆமா. அச்சு முறுக்கு வச்சிருக்கேன். கடலை முட்டாய் பொரிகிழங்க வச்சிருக்கேன். கடலை முட்டாய் வச்சிருக்கேன். பொரி உருண்டை வச்சிருக்கேன். ஆமா. இதெல்லாம் எதுக்கு சாமி? எதுக்கு ஐயா? சாப்பிடத்தான் போற வழியில வாங்கப்பா உங்களுக்கும் தாரேன் ஓடியாங்க. ஆமா. பண்டம்னு சொன்னா பிள்ளைகள் ஓடி வந்துருமே. கால கட்டுமலா ஐயா இந்த ஊர்ல பகடை வீடு இருந்தா சொல்லுங்க. ஓ பகடை இருக்கா? காசியில இருந்து கால்நடையா நடந்து வந்ததால என் காலெல்லாம் தக்காளி பழமா பழுத்திருக்கப்பா. ஏ அம்பிகளா, பாதரட்சை இருந்தா தச்சு வேங்கணும் இருந்தா சொல்லுங்க. ஆமா. அப்ப சின்ன பையங்கள்லாம் நைனா நைனா. ஓ சாமி சாமி அந்த பாருங்க அவதான் பகடை. வேப்ப மரத்து கடியில ஒரு அம்மா இருக்காளே. ஆமா. அவதான் முத்துவீர பகடையுடைய மனைவி. அவதான் பூலுடையாள். அவளை கேட்டீங்கன்னா உங்களுக்கு பாதரட்சை கண்டிப்பா தருவாங்கன்னு முட்டாய் முறுக்க வாங்கினாங்க. பையங்க மறுபடியும் விளையாட போயிட்டாங்க. மறுபடியும் குளத்துக்குள்ள குதியாட்டம் போட்டு குளத்துக்குள்ள போய் ஆடி பாடி ஆட்டம் பாட்டத்தோடு நிக்கிறார். ஆமா. அந்த நல்ல வேளையில காசி நல்ல பாப்பான் உடையால் பக்கத்துக்கு ஆடியம்மா பெண்கோடிய ஆடியம்மா வார்த்தை ஒன்று சொல்ல கேளோ. வார்த்தை ஒன்று அம்மா காசியிலே இருந்தல்லவோ இருந்தாலவோ கன்னியாகுமரிக்குத்தான் கால்நடைய நடந்து போறேன். நடந்து வந்த மகிமையால காலெல்லாம் பொக்களித்து களிய பழுத்திருக்கு. பாதரட்ச வேணும் அம்மா, பாதரட்ச வேணும் அம்மா. அந்த பாப்பானும் கேட்காரே. பாதரட்சா அந்த பாப்பானோ அந்த வேதியரும் கேட்ட போது உடையால் என்னுதாலே சாமி நல்ல உட்காருங்கோ. நான் வீட்டில் போய் என் வீட்டுக்கார்ட்ட சொல்லி உங்களுக்கு கண்டிப்பா பாதரட்சை கொண்டு வரேன். செருப்பு தச்சுட்டு வரேன். ஏன் நினைக்கானா நம்மளுக்கு தான் பிள்ளை இல்லையே. ஆமா. அந்த பாப்பானுக்கு நம்ம பாதரட்சையை கொடுத்தாதாவது கிடைக்காதா? அந்த தருமத்தால நம்மளுக்கு பிள்ளை இருக்காதா? ஆமா. இவ்வளவோ தருமங்களை செய்தும் நம்மளுக்கு பிள்ளை இல்லை என்ற அரண்மனைக்கு ஓடி வந்து ஆமா ஆளனை அழைத்தா. ஆமையா. என் கணவா ராஜமன்னா, ஏ மன்னவா, நம்ம ஊரு
ஊருக்கு ஒரு சாமி வந்திருக்காரு. நம்ம வியாபாரம் ஒரு ஐயர் வந்து காசியில இருந்து கன்னியாகுமரிக்கு போய்கிட்டு இருக்காரு ஐயா. நடந்து போயிட்டு இருக்காரு ஐயா. காலெல்லாம் தக்காளி பழமா பழுத்திருக்கு. ஐயருக்கு தக்காளி செருப்பு இல்லாம இனிமே அவரால ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது, நடக்க முடியும்னு சொல்றாரு. அவருக்கு ஒரு செருப்பு தைச்சு கொடுத்துருங்க ஐயா. ஆமையா. அப்ப முத்து வீர பகடை நினைச்சாரு, அம்மா புலுடையா நம்ம வீட்டுல எல்லாரும் தொட்டு பார்த்து 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 செருப்பு பழசா போச்சு. அவன் தொட்டு தொட்டு பழகி வேற அந்த நம்ம பிராமணால்னு சொல்லுத. ஆமா நம்ம புதுசா ஒரு செருப்பு தப்போம், கொஞ்சம் உட்காரு. சரி. ஆளு எப்படி இருப்பாரு இங்க? ஆளு எப்படி இருப்பாரு? ஆளு 6 அடி உயரம். ஏப்பா 6 அடி உயரம் இருப்பாரோ? ஆளு 6 அடினா அகலம் எவ்வளவு இருக்கும்? அவள ஒரு 2.5 அடி அவள இருக்கு முதுகு. அவள இருக்கத்தான் செய்யும். நம்ம தாளக்கார மாமா பாத்துக்கோங்க. ஆமா ஆளு அவலம் அதுல இருந்து 1 மடங்கு கூடுதல் தான் இருக்கும். ஆளு தண்டியும் தரமா ஒன்னும் இருக்காரு ஐயரம்மா. ஆமா 3 அடியே இருக்கா? 6 அடி உயரமா இருக்காரு. 3 அடினா ஒரு இடத்துக்கு நடவாத போட்டுக்கலாம். ஆமா அப்ப இவர் அதுல போட்டு பாப்போமா? அப்ப ஒரு நடவாத வேணா 3 அடி போடுவாங்க. நடவாத 4 அடி நடவாத போடுவாங்க. 5 அடி நடவாத போடுவாங்க. அடையாளத்தை கேட்டே முத்து வீர பகடையானவரோ அந்த வேப்பலாங்குளத்துல அடியெடுத்தார், சுவடு சுவடு தைத்தார். ஐயா அதுக்கு ஒரு முத்து வைத்தார். அடி அறுத்து சுவடு ஐயம் முத்துக்கோரு பவள வைத்து பாதரச்சை கையில் எடுத்து அப்பா பக்கம் மாறாரு. அந்தன வேதியரும் பாதரச்ச கையில் வாங்கி காலில போடுதார. காலில போடும் போது காலுக்கும் செருப்புக்குத்தான் கடுவளவு மிச்சம் இல்ல. அடேங்கப்பா, காலுக்கு செருப்புக்கும் கடுவளவு மிச்சம் இல்ல. கால போட்டு பாக்காரு. தொழிலாளி மகன் தொழிலாளி தான். கரெக்டா இருக்கு அந்த செருப்பு. அந்த காலத்துல செருப்பு வேணும்னா பகடை மக்கள்கிட்ட சொல்லி தப்பாங்களாம். நல்ல தும்பு செருப்பு கட்டுவாங்க. தோல் செருப்பு, தோல் செருப்பு. ஆமா செருப்பு தச்சாங்கன்னா கல்லு நொறுங்கும், முள்ளு ஒடியுமா. ஆமா இப்ப 5000 ரூபாய்க்கு செருப்பு வாங்கினாலும் சரி, ஆத்த கடந்து போனோம்னா தூக்கி வச்சுக்கிடணும். ஏன்னா தண்ணியை கண்டா தலையை குறி சமக்க வேண்டி இருக்கு. அப்ப தண்ணியை கண்டா தூக்கி தலைமையில வச்சுக்கிடணும். அப்ப பகடையிட்ட சொல்லி தோல் செருப்பு தும்பு செருப்பு 5000 ரூபாய்க்கு செருப்பு வாங்கினாலும் தூக்கி கையில வச்சுக்கிட வேண்டியது இருக்கு. ஆமா இந்த பிள்ளைய கட்டி கொடுக்கும் போது 2வது மறுவீடு வருவா பிள்ளை. ஆமா 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 மாவா அம்மா 5000 ரூபாய்க்கு செருப்பு கட்டாலும் வாங்கி கொடுத்துருவாளாம். ஏன்னா மறுவீடுகள் அந்த அம்மா வாங்கி கொடுத்துருவாங்க. ஆமா பொண்ணு முன்னால் நடந்து போவா, செருப்பு தண்ணியை கண்ட உடனே மாப்பிள்ளை தூக்கி கையில வச்சுக்கிடுவாரு. அந்த பிள்ளைக்கு மானாங்கனியா போட்டு ரூபா 5000 ரூபாய்ல செருப்பு நனைஞ்சு வச்சுங்க. மாப்பிள்ளை செமக்காரன்னு அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, முதல்ல காப்பாத்தணும். ஒட்டு தானே அக்கா விட்டுருமுல. அப்புறம் பொண்ணு சேலை பிடிக்கிறதுக்கு சரியா போகும்ல. அப்புறம் செருப்பு எங்கொடி பிடிக்க என்னம்மா சேலை நீங்க தான் 50,000க்கு எடுத்திருக்கீங்க. அந்த பட்டை தூக்கி பிடிக்கிறதுக்கு பொண்ணுக்கு 2 கை சரியா போயிடுச்சு. அப்புறம் செருப்பு நீங்க தான் சமக்கணும். அப்ப பகடைட்டெல்லாம் சொல்லி கெட்டியாச்சு காலில் போட்டாங்க வச்சுக்கோங்க. 5 வருஷம் ஆனாலும் அல்லவே அல்லாது பிறக்கும்ல. கல்லோ கல்யாணத்துக்கு பிள்ளைகளுக்கு சுடிதார் தான் எடுக்கணும், சேலையெல்லாம் எடுக்கப்படாது. செமக்க கெட்டெல்லாம் தெரியுது, செமக்க முடியல. நீங்க வேற பிடி பார்ல இருந்து ஒரு பொம்பளைய கொண்டுட்டு வந்து அலங்காரம் பண்ணி விட்டுருதீங்க. அந்த அம்மா கட்டி விட்டுருதாங்க. பிள்ளைகள் இன்னொன்னு என்னமோ போடுறாங்களே, என்ன கவனியா
என்னமோ இந்த குப்பையெல்லாம் தூத்துக்கிட்டு போதா ஆமா பத்தியலா அந்த காலத்துல அதெல்லாம் யாரு ரோட்ல போச்சு உடனே ஒரு குப்பை இருக்க மாட்டேங்குது. ஆமா தூத்துறோம் தூத்துட்டு பீஸ் அப்பெல்லாம் அதெல்லாம் கிடையாது ஐயா. அப்ப அப்படி குப்பை படுது அப்படின்னா அதை தூக்கி பிடிச்சா தானே முடியும். செருப்பு புள்ள தூக்கி பிடிக்குமா சேலையை பிடிச்சிக்கிட்டு இருக்குமா? பிடிக்க முடியாது. அப்ப செப்ப கண்டா தண்ணியை கண்டா தலைவி செமக்க வேண்டி இருக்கு இந்த காலத்துல. இப்ப வந்து ஒட்டு தானே, இப்ப எல்லாம் ஷோ. அப்ப வந்து அதெல்லாம் கிடையாதுல, இப்ப மேக்கப் தானே. ஆமா தொட்டில் கட்டுட்டுமாயா? ஆமா அந்த காலத்துல எந்த ஒரு பொருளாலும் கைட்டு பார்த்து கண்ணால அவன் பாதரட்சியை வாங்கி போட்டாரு, காலுக்கு செருப்புக்கும் கட்டு வளவு மிச்சம் இல்லை. ஐயரு செருப்பு வாங்கி காலோட கரெக்டா இருக்கியா? அடேங்கப்பா, ஆகா தொல்லாளிக்கு தொல்லாளி மகம்னு நிரூபிச்சுட்டாரு. ஆமா என்று பாதரட்சியை தச்சதுக்கு பணம் காசு கொடுத்தார் வேதியர் முத்துவீரா. ஏ புலுடையாள், நீ தச்சு கொடுத்த இந்த செருப்புக்கு பணம் காசு வச்சுக்கோ, அதுக்கு ஈடு கொடுக்க என்கிட்ட இல்ல, என்கிட்ட காசு கிடையாது. ஆனாலும் என்னால முடிஞ்சது இந்த வச்சுக்கோ, பணம் காசு வச்சுக்கோ, பிள்ளைகளுக்கு பண்டை வாங்கி கொடுத்துக்கோண்டா. ஆமா இவங்க ரெண்டு பேரும் கண்ணீரை வடிக்காங்க. முத்து முத்தா வடிக்காங்க. வேதியர் சொன்னார், நான் என்னப்பா தப்பா பேசிட்டேனா? ஏ முத்துவரா, உன் பிள்ளைகளுக்கு பண்டை வாங்கி கொடுங்கன்னு தானே சொன்னேன், பைசா காங்கலன்னு அழுதுகிட்டு இருக்கேளா? சொல்லியலா சுவாமி சாமி ஐயா. ஓ அங்க பாருங்க, அந்த வேப்பலாங்கள தெக்க பாருங்க, அந்த இருக்கு பாருங்க, அவன் தெக்க பாருங்க, தெக்க அந்த வீடு நம்ம வீடு தான். 2 மாடி. ஆஹா 7 மாடி. 2 மாடி மட்டும் தெரியாது உங்களுக்கா? நீங்க எட்டி பார்க்கணும். வேப்பலாங்களத்துல அந்த 7 அடுக்கு மாளிகையே என்னுடைய வீடு தானே ஐயா. ஆமா எனக்கு ஏகபோகமான வசதி இருக்கு, ஆனா எனக்கு வாரிசு இல்ல. புத்திரவாக்கி இல்லையா? இருக்கிற பணத்தையே நான் யாருக்கு கொடுப்போம்னு நினைக்கும் போது ஆமா நீங்க பிள்ளைகளுக்கு பண்டை வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டீங்களே, எனக்கு ஒரு கவலை ஆகி போச்சு. என் மனது தாங்க மாட்டுக்க. வேதியர் பார்த்தார், உங்க முகத்தை பார்த்தா பிள்ளை இல்லாத ஆள் மாதிரி தெரியலையே. ஏ புலுடையாள், குழந்தை இருக்கு, ஆனா ஏதோ ஒரு குறை இருக்க மாதிரி தெரியுது. அப்படி ஐயர் சொன்னாரு, மகனே முத்துவீரா, வார்த்தை ஒன்று சொல்ல கேளோ, உன்னுடைய அரண்மனை சாதகமும் இருந்துதானா சந்தோஷமா கொண்டு வா. வேதியரும் சொன்ன போது சாதகம்னா என்னன்னு எனக்கு தெரியாது. சாதகம்னு சொன்ன அந்த பகடைக்கு தெரியாது. எங்க அப்பா என்கிட்ட ஒரு ஓலை கொடுத்தாரு. என்ன ஓலை? அந்த காலம் சாதகமா இருந்தாலும் லெட்டர் எழுதினாலும் கல்யாண பத்திரிக்கை அடிச்சாலும் பண ஓலை தான் பாத்துக்கோங்க. ஆமா பண ஓலை தான் எழுதி அனுப்புவாங்க. தபால் எழுதி பெரிய பெரிய ராஜாக்கள் படத்துல பாத்தீங்களா, அரிக்கோலை ஓலை எழுதி அனுப்பி விட்டுருப்பாங்க. ஆமா அந்த காலம் அதுதான் உண்டு. ஆமா ஆமா எங்க அப்பா என்கிட்ட ஒரு ஓலையை கொடுத்தாருயா, வச்சிருந்த பண ஓலை ஏடு. ஆமா சுவாமியா, அதுவும் அடியும் முனையும் கரையான் பிடிச்சிடுது. அது இறப்புல சொல்லி வச்சிருந்தேன், அதுவும் கரையான் பிடிச்சு போச்சா? அது இருக்கோ இல்லையா? அது ஊடால 1-2 எழுத்து இருக்கு, அதை வேணா கொண்டு வந்து தாரேன் பாருங்க. ஆமா முத்துவீர பகடையோ அரண்மனையிலே ஆட்டுத்தோலும் மாட்டுத்தோல் எல்லாம் அழுக வைக்கிறதுக்கு ஓலை குடிசை. ஆமா அதுல சொறி வச்சிருக்காரு. அந்த குடிசை வீட்டுல இறப்புல சொருவி இருக்காருயா அந்த ஓலைய. அது கரையாம தின்னுட்டு அவரோ ஓலையவும் கொண்டு வந்து இடம் மாதிரில முத்துவீர பகடை சாதகத்தை கொடுப்பாரா, சாதகத்தை வாங்கி எல்லோ அடியரும் பார்க்கார பார்த்தார, அடியும் முனையும் கரையா பிடிச்சிருக்கு. 4 எழுத்து மட்டும் தான் தெரியுது, கூடால 2 எழுத்து தெரியுது. ஆமா முத்துவீர பகடை பூலுடையால் பேராசைக்கு கட்டம் போட்டு ஆமா சோபி பரத்தி பார்த்தார். அந்த ஐயர் அந்த பாப்பாம் அப்பா முத்துவீரா, ஏ பூலுடையா பிள்ளை இல்லைன்னு 2 பேரும் அழுது புலம்ப வேண்டாம் அப்பா. யார் உங்களுக்கு பிள்ளை சொன்னா? உங்களுக்கு ஆணுக்கு ஆண் இருக்கு, அடுக்கலைக்கு பொண்ணு இருக்கு. சாமி நீங்க என்ன சொல்லுதியா சாமி? ஆமாப்பா என்ன சொல்லுதியா? ஆணுக்கு ஆண் இருக்கு, அடுக்கலைக்கு பெண் இருக்கு, அதுலயும் ஒரு குறை இருக்கு. சாமியா ஆணுக்கு ஆண் இருக்கு, அடுக்கலைக்கு பெண் இருக்குன்னு சொன்னியா? அதுல ஒரு குறைன்னு சொல்லல, என்ன குறை சாமி? குறைன்னா பெரிய குறை ஒண்ணு இல்லப்பா. ஆமா உனக்கு சனி தோஷம் இருக்கு. சனியும் பிடிச்சிருக்கா? சனி தோஷம் இருக்கு. ஆமா உன்னுடைய மனைவிக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு. சனியும் செவ்வாயும் சேரக்கூடாது. ராகும் கேதும் சேர்ந்தா என்ன ஆகும்? அப்ப எதுக்குடா நிக்கும்? ராகு கொடுப்பாரு, கேது கெடுப்பாரப்பா. ஆமாப்பா, அதனால 2 தோஷத்தையும் நீங்க தீர்க்கணும். அதுக்கு நாங்க எங்க போனோம் ஐயா? உங்க தெய்வம் இருக்குல்ல, உங்க குல தெய்வத்தை நினைச்சுக்கோங்க. ஆமா அதோட திருக்கரங்குடி மலை நம்பி கோயில்ல, மலை நம்பி கோயிலுக்கு
தேவையுமா தேவையோமா குழந்தை ஒண்ணு வேணுமானா வேணுமானா வருமோன சும்மா அங்க பார்த்து இருங்க ஐயா முட்டை தருவார் உங்களுக்கு அந்த மலை நம்பி திருக்கலங்குடிக்கு போய் சொல்லலாம் தருவார் விடியாக்காலம் தருவார் அம்பட்டு முட்டை உங்களுக்கு தான் சாப்பிடுங்க நம்ம கதை முடிஞ்சோடனே அவரே தூக்கி தந்துருவாரு அவர் முன்னால இருக்காரு மலை நம்பியும் குறுங்கூடியின் ஆட்சியாளங்க கும்பிட்டு வணங்கி வந்து சொன்னா எல்லாம் உங்களுக்கு தான் உங்களுக்கு புத்திரவாக்கியம் கிடைக்குமா இங்க மலை நம்பியிலே மலை நம்பியவும் குறுங்குடி நாச்சியாலே கும்பிட்டு வணங்கி வந்தா ஆமா ஐயா ஆணுக்கு ஆணு இருக்கு அடுக்கலைக்கு பெண் இருக்கு வேதியரும் சொல்லுதாரே சாமி நாங்க எத்தனை மாதாந்தம் போனோம் 21 மாதம் முத்து வீரா முதல் மாதாந்தம் நீங்க 2 பேரும் ஒன்னா போனோம் ஆமா கடைசி மாதாந்தமும் ஒன்னா போனோம் ஊடால செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை நீங்க தனியா போய்க்கோங்க ஆமா 21 மாதாந்தம்னா மாமோய் 21 மாதாந்தம்னா எத்தனை மாசம் எத்தனை வருஷம் என்னது கணக்கு தெரியாது ஏடா கணக்கு தெரியாத நம்ம விடியாக்காலம் கொடுத்ததை வேண்டி போட்டோம் 21 மாதம் என்ன கணக்கு தெரியாதுன்னா எவ்வளவு கொடுத்தோமோ அதை வேண்டி போட்டோம் ஐயா என்ன கட்ட அண்ணாமலை மாமா 21 மாதம் பேச்ச கேட்காதங்கன்னு நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன் அவங்க கேட்கறவங்க கேனையினா இருந்தா கேப்பையிலையும் நெய் வடிதும்பாங்க 1.25 வருஷம்னா 90 வருஷமா ஒரு கட்ட மாமா 21 மாசம் 1.25 வருஷம் ஆமா தாம இருக்கணும்ல போய் நீங்களும் உங்க வீட்டுக்காரியம் 21 மாதம் நடக்கணும் 5 வயசு பொண்ணு ஆமா இப்ப தானே சொன்னியா நான் கல்யாணம் முடிக்க போறோம்னு இப்பதான் ஒத்துக்கிட்டாரு இப்பதான் உறக்கம் நெளிஞ்சிருக்கு சொல்லுவாங்கல்ல உனக்கு என்ன கல்யாணம் வச்சு உனக்கு ஆமா அதனால அப்ப முத்து வீர பகடையும் ஊருடையாலும் 21 மாதாந்தம் நீங்கள் விரதம் இருந்து ஐயர் சொல்றாரு 1.25 வருஷம் நீங்க மாதாந்தம் நடந்து முடிச்சா கண்டிப்பா பிள்ளை இருக்கப்பா அப்படின்னு ஐயர் சொன்னார்ல அந்தன வேதியர் சொல்லி விட்டு புறப்பட்டார் கன்னியாகுமரிக்கு நடந்து போறாரு இந்த முத்து வீர பகடையும் ஊருடையாலும் அரண்மனைக்கு வருகிறார்கள் வந்து ஊருடையால் கணவன் முன்னால இருந்து இந்த அம்மா மறுபடியும் கண்ணீரை வடிக்கா ஏன் மறுபடியும் கண்ணீர் வடிக்கா சாமிதான் பிள்ளை இருக்குன்னு சொல்லிட்டார இன்னும் ஏண்டி அழுதுகிட்டு இருக்க சாமியார் எனக்கு கவலையே கூடுதலா இருக்கு என்ன இருக்கு 21 மாதாந்தம் 1.25 வருஷம் நீங்க பட்ட சாராயம் குடிக்காம இருக்க மாட்டீங்களே பகட குலத்துல பிறந்து யாரு கள்ளு குடிக்காம இருப்பா கள்ளு கஞ்சா கண்ணுக்குட்டி உப்பு கண்டம் சாப்பிடாம உங்களுக்கு தொண்டையில இறங்காது சாப்பாடு அதனால எனக்கு கண்ணீர் வடிக்க 21 மாதாந்தம் நீங்க குடிக்காம இருக்கணுமே எப்படி இருக்க போறீங்களோன்னு ஒரு கவலை ஆமா இவ்வளவுதானா பெருசு பூலுடையா பிறக்கும் பிள்ளை மேல சத்தியமா ஆமா 1.25 வருஷம் குடிக்கவே மாட்டேன் முடியாம இருக்கேன் நான் குடிக்கேன் அதனால சத்தியமா பிறக்கும் பிள்ளை மேல சத்தியமா நான் குடிக்க மாட்டேன் 1.25 வருஷம் வரைக்கும் குடிக்க மாட்டேன் ஆமா இன்னைக்கு என்ன கிழமை இன்னைக்கு புதன்கிழமை ஆமா இன்னும் 3 நாள் இருக்கு ஆமா ஆமா நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியம் அடிதங்கோ இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்க வேணும் ஊத்திக்கிறேன் கொஞ்சம் நாளைக்கு தானே குடிக்கப்படாது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் குடிச்சுக்கிட்டு ஆமா அப்படி முத்து வீர பகடையும் ஊருடையாலும் திருவேர்களுமாகவே மலை நம்பி கோவிலுக்கு மாதாந்த வரணும் ஆனா கால்நடையா நடந்து போனோம் ஐயா நாளையில சனிக்கிழமையில கொண்டவன் தேவியுமா நல்ல நீராடி இருவேர்களும் ஒன்று கூடி
திருக்கரங்குடியதற்கு மலை நம்பி வாசலுக்கு வீர பகடை பூலுடையால் வந்து மலை நம்பியும் குறுங்குடி நாச்சியால கும்பிட்டு வணங்கினார்கள். கால்நடையா நடந்து வந்து கும்பிடுதாங்க. இந்த மலை நம்பிய முத்து வீர பகடை, ஆமா ஐயா மலை நம்பி, ஐயா அனுக்கிரகத்தால எனக்கு தலைப்புல ஆம்பளை பிள்ளை கிடைக்கட்டும் ஐயா. என் மனதுக்கு தெரியாம தோல் வித்த காசெல்லாம் சேர்த்து உனக்கு தங்கத்தால காசு அடிச்சு வைக்கணும்னு அவர் நேர்ந்துகிட்டார். தங்கத்தால காசு அடிச்சு அவசியம் செய்யணும்னு சொன்னாரு. பூலுடையாள் அம்மா குறுங்குடியின் ஆட்சியா உன் கிருபையினால எனக்கு தலைப்புள்ள பொட்ட பிள்ளை வேணும் தாய. பெண் குழந்தை பிறக்கணும். பொம்பளைக்கு தலைப்புள்ள பொட்ட பிள்ளைன்னு வச்சுக்கோங்க. அந்த அம்மா 10 நாளைக்கு கீழே மண்டை அடிச்சு படுத்தா அந்த பிள்ளை தலை தூக்கி தண்ணி கொடுக்குமா? கொடுக்குமே தலைநாள தண்ணி கொடுக்கத்தானே செய்யும். தலை தூக்கி தண்ணும் கொடுக்கும். ஆமா ஆம்பளை பிள்ளை வந்து நம்மளுக்கு தலைப்புள்ள கிடைக்கிறது நல்லதுதான். ஆமா ஆனா ஆம்பளை பிள்ளை என்ன செய்யும்? எட்டித்தானே பார்க்கும், தொட்டு பார்க்காது இல்லையா? ஆமா எல்லா தாய்மார்களும் தலைப்புள்ள பொட்ட பிள்ளை வரணும்னு தான் கேட்காங்க. ஆமா இனிமே உள்ள காலத்துல எந்த பிள்ளையும் பார்க்காது. காலங்கள் மாறுதுல, காலம் மாறுது. அதெல்லாம் பார்க்க மாட்டா. நான் என் புருஷனை பெத்த மாமியாலேயே ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகலாமா? நான் உன்னைய கூட்டிட்டு போனோம்னு வச்சுக்கோ. ஆமா என் வீட்டுக்காரர் சொல்வார்லாமா? அவர் சொல்லவே மாட்டார், இவா சொல்லிடுவா. எங்க அம்மால கூட்டிட்டு போக மாட்டேங்கிய, உங்க அம்மால கூட்டிட்டு போறேன்னு கேப்பாவலாமா? அதனால நீ அண்ணன் பொண்டாட்டிய கூட்டிட்டு போமா. ஆமா இழைக்கிருவா அப்படி சொல்லுவாள. அதனாலதான் மருமகளை மருமகன்னு சொன்னாங்க. ஆமா சொல்லுவாள் நாட்டுக்குள்ள. நீ பொறுத்துக்கோ. அதனால பெண் குழந்தையும் ஆண் குழந்தையும் பிறந்தா நான் என்ன என்னால ஏண்டதோ நான் தெய்வத்துக்கு அவசியம் பண்ணுவார்ல. அதனால கால்நடையா நடக்கணும். ஒரு கோயில் போனா சும்மா போக முடியாதா? நடந்தானே போக முடியும். ஆமா அப்படி இருவேர்களும் ஒருவருக்கொருவராக நேர்ந்து கொண்டார்கள். அந்த பூலுடையாளும் முத்து வீரனும். பொம்பளைங்க ஆம்பளைங்க கூட நியமிதம் படக்குன்னு சொல்ல மாட்டாங்க சாமிக்கு. ஆமா 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 பொம்பளைங்களுக்கு ஏதாவது கணவருக்கு ஒரு நோய் அவதிப்படுதாருன்னு வைங்க, வீட்டுக்குள்ள ஒரு சஞ்சலம்னு வைங்க, தெய்வமே தீர்த்து வை, நான் உனக்கு இதை செஞ்சிருந்தேன் படக்குன்னு நேர்ந்துருவாங்க. நீங்க என்ன நறுவிய? 12 மணி ஆனா என்னையா நறுவிய? ஐயா கோயில் வளத்துக்கு நேர்ந்து கொள்ளணும். நான் அதை செய்தேன் இதை செய்தேன் உடம்புல இருக்கிற நோயெல்லாம் தீர்த்து கொடுன்னு சொல்லணும். அப்படி இருவேயர்களுமே நேர்ந்து கொண்டு ஆமா அந்த ஒரு மாதாந்தம் இருவேரும் ஒன்றாக வந்தார்கள், சேர்ந்து நடந்து வந்தாங்க. மீதி உள்ள 19 மாதாந்தமும் தனிய தனியா 21வது மாதாந்தத்திலே முத்துவீர பகடை சொன்னதை போல தோல் வித்த காசெல்லாம் சேர்த்து ஒரு தங்க காசு அடித்தார். ஆமா பூலுடையால் நரம்பு வித்த காசெல்லாம் சேர்த்து ஒரு வெள்ளி காசு அடித்தார். ஒரு சுருக்கு பையில போட்டுக்கிட்டு ஒருவருக்கு தெரியாம ஒருவர் இந்த காசை நல்ல சுருக்கு பை தான். அப்ப இந்த மணிப்பாஸ் எல்லாம் கிடையாது. இப்ப பாருங்க, ஆமா எங்க போனாலும் கையில ஒரு சின்ன பேக்கு மணிப்பாஸ் இருக்கும். எதுக்குன்னா ஆமா துட்டு வைக்கத்தான். அப்பவும் சுருக்கு பை தான். ஆமா இந்த செல்போன் வந்ததுல இருந்து இந்த பேக்கே 300 ரூபாய்க்கு எடுக்க வேண்டியிருக்கு. இந்த மணிப்பாஸ் பேக்கு அப்ப வந்து சுருக்கு பை தான் வச்சிருப்பாங்க. சுருக்கு பை செல்போன் 5000 ரூபாய்க்கு எடுக்கும். ஆமா அதுக்கு கவர் போடுதான் 500 ரூபாய்க்கு. ஆமா இன்னொன்னு மேல ஒரு கண்ணாடி 200 ரூபாய்க்கு. அதை பாதுகாப்பா வைக்கிறதுக்கு பேக்கு 500 ரூபாய்க்கு. எவ்வளவு செலவு இருக்கு என்ன? அப்ப அது யாரு அந்த காலத்துல? அப்ப கிடையாது. அப்ப இதெல்லாம் கிடையாது. சுருக்கு பை தான் துட்டு போடுறதுக்கு. சுருக்கு பை அதுல ஒரு கயிறு போட்டு டெய்லர் ஐயா அழகா தச்சு கொடுத்துருவாங்க. சுருக்கு மாதிரி இருக்கும். சுருக்கு பை நிறைய பாட்டி ரூபாயா சேர்த்து வச்சிருப்பா. கேட்க 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 தருவாங்க பாத்துக்கோங்க. அவன் எடுத்து 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 சுருக்கு பையே நின்னு போச்சு. எங்க வீட்டுல ஒரு சுருக்கு பை இருக்கு. அத பேர் தான் மணிப்பாஸ் வச்சிருக்கல. அது எப்ப வாங்கினேன் தெரியுமா? ஆமா கும்பாடி கோயிலுக்கு விழுக்கு வரும்போது ஒரு தாத்தா கொடுத்தாரு. அதுல 100 ரூபாய் வச்சு கொடுத்தாரு. ஆமா புட்டு இன்னும் வத்தாம தான் இருக்கு. இப்ப சுருக்கு பையில. ஆமா அப்பதான் சுருக்கு பையில இப்ப பணம் மட்டும் வைக்கணும். இப்ப மணிப்பாஸ் வைக்க வருஷம் 4-5 வருஷம் கிட்ட ஆகுது. இன்னும் பைய தொலைக்கவே இல்லை. அதனால அந்த பூலுடையாளும் முத்து வீரனும் 2 சுருக்கு பை இருக்காவோ. சுருக்கு பையிலே வைத்துக் கொண்டு இருவேர்களும் எங்கே வருகிறார்கள்? மலை நம்பி கோவிலுக்கு திருக்கரங்குடிக்கு வருகின்றார்கள். காலடியா நடந்து வராங்க. 2 பேரும் ஒருவருக்கொருவர் தெரியாம சேர்த்து வச்ச காசு யார் ரூபாயை கொண்டு முத கொடுக்க? யாரு போய் அவசியம் பண்ண முடியும்?
முத்துவீர பகடை பூலுடையாளை அழைத்து, அம்மா உருடையாள் என் மச்சனே, ஆமா உங்க பெரியப்பா அவன் ஆமா வடக்கு வாசல் வழியா வாரம்னு சொன்னாரு. நான் ஒரு ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துருதானே ஆமா அப்படின்னு விறுவிறுன்னு வந்தாரு. சரி கோவில் நம்பி அழைத்து, சாமி சாமி சுருக்கு பையில தங்க காசு இருக்கு, ஆமா ஆமா எனக்கு தலை பிள்ளை ஆம்பளை பிள்ளையா பிறக்கணும்னா ஐயாவுக்கு அபிஷேகம் பண்ணுங்க, அந்த மணல நான் தங்க காசை கொடுத்தவனே என் வீட்டுக்கார்ட்ட சொல்லிடுறாதாங்க. ஆமா அவளுக்கு தெரியாமல கொடுக்காரு, அவரை கொடுத்துட்டு வந்துட்டாரு. ஆமா இந்த அம்மா தெற்கு வாசல் வழியா வந்தா அவர் அங்க இருந்து வரங்குள்ள, ஆமா சுவாமி சாமி இல்ல வெள்ளிக்காசு இருக்கு, ஆமா தலை பிள்ளை எனக்கு பொட்ட பிள்ளை பிறக்கணும்னு குறுங்குடி நாச்சியாளுக்கு அபிஷேகம் பண்ணிருங்க, ஆமா நான் கொடுத்தவனே என் வீட்டுக்கார்ட்ட சொல்லிடுறாதாங்க. சொல்லக்கூடாது. அப்படி ஒருவருக்கொருவர் நியமிதங்களை நிறைசெலுத்தி விட்டு 21 மாதாந்தத்துல தேரடியில அன்னைக்கு 2 பேரும் தங்குதாங்க. நடந்து வந்திருக்காங்க. மலை நம்பி குறுங்குடி நாச்சியால் ஒருவருக்கொருவர் பேசுகிறார்கள். அவர் 2 பேரும் ஒரே மாவல போறாங்க. 2 பேருமே ஆணும் பொண்ணும் கேட்டு நம்மளுக்கு நியமிதம் செய்திருக்கிறார்களே, தவம் இருந்திருக்காங்க. அவங்க 2 பேருடைய ஆசையும் நாமல் நிறைவேற்றி வைக்கணும். ஆமா என்று மலை நம்பியும் குறுங்குடி நாச்சியாலும் இந்த முத்துவீர பகடை கனவிலேயே தோன்றினார்கள். ஆமா அப்பா முத்துவீரா, ஆம்பளை பிள்ளை வேணும்னு கேட்க, ஆமா உனக்கு அதே மாதிரி நான் ஆண் குழந்தை தருகிறேன், ஆனால் உனக்கு அமத்தன் வேணுமா சமத்தன் வேணுமான்னு கேட்டாங்க. தெய்வம் நம்ம எப்படி கனவுல அமத்தன் என்றால் என்ன, சமத்தன் என்றால் என்ன அப்படி இவங்க மறுபடியும் கேட்காங்க. அமத்தன் என்றால் அழகு குறைந்து அறிவும் குறைந்து, ஆமா உழைச்சு சாப்பிட மாட்டார், ஊதாரித்தனமா ஊர் வம்பு எழுப்பாங்க. ஆமா சண்டை வந்ததுன்னு சொல்லுவாங்களா பொம்பளைய, நல்லவன் போயிட்டான் வியாதியில போவான் இவன் இருக்கான் அப்படின்னு எத்தனை பேர் நம்ம திட்டுதோம். ஆண்டவனுக்கெல்லாம் ஓலை விளக்கணையா போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் எதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஆமா அப்படி ஒரு குழந்தைதான் அமத்தன். சரி சமத்தன் என்றால் அழகு நிறைந்த அறிவுகள் உயர்ந்து உலகம் போற்றும் அளவுக்கு வாழக்கூடிய வீராதி வீரன். அப்படி ஒரு குழந்தை வேணுமா, கெட்ட பேர் வாங்கி 100 வருஷம் வாழ்வதை விட ஆமா நல்ல பேர் வாங்கி 1 வருஷம் வாழ்ந்தாலும் போதும். ஒரு நாள் ஒரு பொழுது வாழ்ந்தா போதும். அமத்தனை பெற்று அலங்கோலப்படுவதை விட சமத்தனை பெற்று சாக கொடுப்பதே மேல் என்பார்கள். ஆமா எனக்கு சமத்தனே போதும்டா அப்படின்னா 21 வயது வரைக்கும் விடி உனக்கு குழந்தை என்று வரம் கொடுத்தார். ஆமா அப்படி மலை நம்பி குறுங்குடி நாச்சியால் திருநீரும் தீர்த்தமும் கொடுக்க, கணவன் மனைவி 2 பேர்களும் பதறி முழித்தார். கண்ட கனவை ஒருவருக்கொருவர் சொல்லிவிட்டு அரண்மனைக்கு ஓடி வந்து ஆளனுமா தேவையும் மலை நம்பி ஆனவர குறுங்குடி நாச்சியால மனசில தான் நினைத்து ஒரு பிடி நெல்லெடுத்து ஊசுன்னு சொல்லாம உரலில குத்துதா பச்சரிசி சாதமாக சமைக்க ஒரு உருண்ட சாதம் அதை காக்காக்கு வைப்பாளாம், மற்றும் ஒரு உருண்டைய அசிலன் கன்றுக்குத்தான். அந்த காலத்துல காக்காவுக்கு சோறு வைப்பாங்க. ஆமா காக்கா வந்து நின்னுச்சுன்னா கையில சாப்பிட்டு இருக்கும் போது பருக்க ஒட்டிக்கிட்டுக்கும் சூம்பாங்க, அந்த பருக்க போய் விழும், காக்கா கொத்தி தின்னுட்டு போகும். சாப்பிட்டு போயிடும். இப்ப கையில எச்சு கைட்டு காக்கா வரட்ட பருக்க ஒட்ட மாட்டுக்கு. அவன் அப்ப சோற பொங்கி வச்சா, அப்ப வந்து மண்பானையில பொங்குனாங்க, கொலைய வடிச்சு சாப்பிட்டாங்க. ஆமா இப்ப 5000 ரூபாய்க்கு குக்கர் வாங்கி அதுல கொஞ்சம் எண்ணெய் ஊத்தில பிள்ளைகள் பொங்குது, சோறு உருந்துகிட்டு இருக்குமா. ஆமா அப்படியா, அழகால அப்படி கிடையாது. அம்பானை பொங்கி தண்ணி ஊத்தி போட்டுக்கிடுவா. விடியா காலம் பழைய நீ தண்ணி. ஆமா முத நாள் சாப்பிட்டு வச்சு எடுத்து மூடி தண்ணி ஊத்தி போட்டோம்னு வைங்க, விடியா காலம் ஒரு செம்பு நீ தண்ணிய குடிச்சோம்னா மாம்பூ மணக்குமா மல்லிகைப்பூ வீசுமா, அந்த தண்ணி அப்படி இருக்குமா. அந்த அம்பானையில பொங்கி சாப்பிடணுமா. இப்ப நீ தண்ணினா என்னன்னு தெரிய மாட்டேங்க பிள்ளைகளுக்கு. அன்னைக்கு ஒரு ஊருக்கு வில்லுக்கு போயிருந்தோம், பதிவா போகக்கூடிய ஊர் தான். ஆமா அந்த அம்மா அன்னைக்கு பார்க்க வெளியூருக்கு போயிட்டாங்க. ஒரு மகா இருந்துச்சு, எம்மா அம்மா இருக்காவலான்னு. இல்ல அம்மா ஊருக்கு போயிட்டாங்க, நீ தண்ணி இருக்குதா கொடுமான்னு. புள்ள போன் எடுத்தா, எம்மா வில்லுக்காரக்கா நீ தண்ணி கேட்காங்க, அதுனா என்னது. அந்த அம்மா என்ன சொன்னாங்க, பழைய கஞ்சில தண்ணி இருக்குல்ல அது. ஓ அதுக்கு பேர் தான் நீ தண்ணியா. உள்ள பிள்ளைகளுக்கு தெரியாதுலையா. பசுவின் கன்றுக்கு அந்த காலம் சாப்பாடு வச்சாங்க. ஆமா பழைய நீ தண்ணி கூட ஊத்த முடியாது.
ஈத்தனி இல்லையே இல்லையடா, கிடையாதுல. அப்படி பூலுடையால் மீது இருக்கும் சாதத்தை தரையிலே படைத்து கணவன் மனைவி இருவேர்களும் பின்னால் பெருங்கையை கட்டி மண்டி போட்டு வாயால் அருந்துகின்றார்கள். அந்த வேப்பலாங்குளத்தில அறிந்த மகிமைனால குறுங்கூடி நாச்சியாலும் முத்துவீர பகடை மனைவி பூலுடையால் வேப்பலாங்குளத்திலே ஐயனோட அருளால அன்று மாதம் குழி மாறந்தா குழி மாறாந்தா அன்று மாதம் குழி மாறந்து மாறாந்தே அவ்வளோ அதுவே கூலி கற்பமாகி கற்பமாகி கூலி மறந்து மாறாந்தே உலகாமல் இருப்பாளே இருப்பாளோ என் நங்கை கூலி மறந்து மாறாந்தே 40 நாள் கர்ப்பமாகிய கர்ப்பமாகி ஒரு மாதம் 2 மாதம் 3 நல்ல மாதம் ஆச்சு பூலுடையா முத்தவே அத்திடுமா முகத்தில் கலை கொடுத்திடுமா 4 நல்ல மாதம் ஆச்சு வல்ல உணரு தன்பா தங்கா தின்றிடுவா 5 நல்ல மாதம் ஆச்சு அங்கமெல்லாம் தங்க நீரும் அறவை இரு பூரணமோ 6 நல்ல மாதம் ஆச்சு மாங்க திம்பாலாம் ஆண்டவனே தஞ்சம் என்பா 7 நல்ல மாதம் ஆச்சு உடம்பு சூழாகி 8 நல்ல மாதத்தில முட்டை வருகுதண்டா அவ கட்டம் மண்ண பிட்டு தும்பா 9 மாதம் ஆச்சு போல போல சுருளுதால அவ 10 மாதம் முற்றும் பெற்று பைங்கிலியும் இருப்பாளா பத்து மாதம் முற்றும் பெற்று பத்து மாதம் முற்றும் பெற்று 300 நாள் திகைந்து அந்த வியாபுலாங்குளத்திலே பூலுடைய தலப்புள்ள சொல்லியார்கள் ஐயா. அவ 10 மாதம் முற்றும் பெற்று ஐப்பசி காத்திய மாசம் நல்ல அடமலை சாரல் நேரம். அந்த பகடை மக்கள் எல்லாம் சேர்ந்து பகடை மக்கள் எல்லாம் நாத்துப்பறி நடுவே களமுளை எடுக்க போயிட்டாங்க. வீட்டுல ஆள் இல்ல. அப்ப அந்த காலம் ஒரு கர்ப்பவதி வீட்டுல இருந்தானா மருத்து வச்சு பெண்ணானவர்கள் அந்த ஞாயிரமும் வந்து கைப்பிடிச்சு பார்ப்பாங்களாம். காலையில ஒரு தாரம் சாயந்தரம் ஒரு தாரம் அந்த நல்ல வேளையில உடையால் பெண்ணவளும் வீரங்கிடம் மாதிரில இங்கனவா ராஜமன்னா இங்கனவா எஜமான அவளோ வயிறோ வலிக்குதன்பா ஆனாலும் போகுது விட்டு போறையுதன்பா கொடலத்தான வருடுதம்பா எங்க நவாராஜமன்னா ரஜகிளைய வீரனிடமாதில சொன்ன போது வீர பகடையுமே மறுத்து வச்சு பெண்ணை நாமல் அழைக்க வேண்டும் என்று
இன்னைக்கும் வரக்கூடிய மருத்து வச்சு இன்னைக்கு வரலையே. இன்னைக்கு வந்து வரலையா? மருத்து வச்சு அழைக்க வந்தார். நல்ல அடமலை சாரல் பாருங்க. அடைச்சு வச்சு மழை அவளுக்கு முட்டுக்கு கீழே காலு வாதம். நடந்து வர முடியல அவளால. எப்பவுமே ஒரு கம்பை ஊனிக்கிட்டு ஆமா காலு வாதத்தால வளைஞ்சு போய் இருக்கும் பாத்துக்கோங்க. அப்படி இருந்தாலுமே நடந்து நடந்து ஊந்து ஊந்து வந்துருவாள். அன்று அவள் வரவில்லையே என்று முத்துவீர அப்பகடே தேடி வருகிறார். ஆமா அப்ப மருத்து வச்சு சொன்னா, அப்பா முத்துவீரா, ஏ முத்துவீரா, எனக்கு காலு ரெண்டும் வாதம்பா, நடக்க முடியலையே. எட்டி என்ன நடக்க முடியலையா? அதனால உன் வீட்டுல ஒரு ஒத்தக்கால வண்டி இருக்கு, உடனே கொண்டு வா. நான் வந்தேன்ப்பா. அவன் பார்த்தார் முத்து வீரப்பகட. அந்த முத்து வீரன் பார்த்து துட்டு பணத்துக்கு எதுவும் அடிபடுதாளோ போடுதாளோ? ஏ அம்மா மருத்து வச்சு என்னையா 1000 பொண்டாரே பாராய் மருத்துவமே, 1000 பொன்னதையும் 1000 பொன்னதையும் ஊந்து தூத்தெடுத்த அப்பா முத்து வீரா, நீ 10,000 பொன் கொடுத்தாலும் என் பங்களாவில எடுத்துட்டு வேண்டா. என்னால நடந்து வர முடியும். உடனே நீ வண்டியை கொண்டு வாப்பாண்டா. நடக்க முடியல எனக்கு. முத்து வீர பகட ஒத்தக்கால வண்டியிலே மருத்து வச்சு அழைத்து வந்தார். ஆமா மருத்து வச்சியே கண்டு போலுடையா அங்கம் பாதரி அம்மா அம்மா மருத்துவமே மருத்துவமே நல்ல பிள்ளையால இருப்பேனோ இறப்பேனோ சாவு வேணும் பிழைப்பேனோ அம்மா சங்கடமா தோணுதம்மா, எனக்கு இந்த நல்ல வேதனைதான் உன்னால தெரிந்திருந்தா கோயிலுக்கும் போக மாட்டேன், குழந்தை வர வாங்க மாட்டேன், சாதாந்த நடக்க மாட்டேன், மாவிளக்கும் எடுக்க மாட்டேன், கொண்டவனே போதும் அம்மா, குழந்தை எது எனக்கு வேண்டாம், ஆளனே போதும் அம்மா, ஆளும் பிள்ளை எனக்கு வேண்டாம், உமானே போதும் அம்மா, பிள்ளை எதுவும் எனக்கு வேண்டாம், முத்து முத்த கண்ணீர முகங்களெல்லாம் அப்ப வந்ததொரு மருத்துவமோ, அஞ்சே வேண்டாம்மா மலைய வேண்டாம், அரணாரோட அருளால அழகு குழந்தை வந்து பிறக்கும் அம்மா, முக்காலிய எடுத்து போட்டா உத்திரத்தில் கயத்த போட்டா கயறதையும் நீங்க பிடிச்சுக்கோங்க பிடிச்சுக்கோங்க, கடவுளையும் எடுத்துக்கோங்க நினைத்துக்கோங்க. அவ கடவுளைத்தான் நினைக்கும் போது பூலுடையால் பெண்கோடியா அடிதொடியா வயருளந்து ஐயா வயருளைந்தா ஒரு பெண் குழந்தை பெற்றெடுத்தா சாமி வயருளைந்தா அப்படி பெண் குழந்தை வந்து பிறந்த போது மருத்துவம் மாவு கொடிய வலித்து கொப்பு கொடிய அறுக்கா குழந்தை கூவான்னு சத்தம் போடுது. பொட்டு பிள்ளை சத்தத்தை கேட்டு அவன் நினைச்சுக்கிட்டா பொட்டு பிள்ளை தான் பிறந்திருக்கோம். பொட்டு பிள்ளை சவுண்டு கொஞ்சம் கனமா கேட்கும். ஐயோ தெய்வமே, ஆம்பளை பிள்ளை சவுண்டு கீச்சுன்னு கேட்கும். ஏ மருத்துவா, ஏ மருத்துவா, பொட்டு பிள்ளை மாதிரி சத்தம் கேக்கு. என்ன பிள்ளைமா பிறந்திருக்கு? உங்களுக்கு தலைநாள் நீங்க நினைச்சது மாதிரியே பொட்ட பிள்ளைதான்.
ஆமா ஏ மருத்துவம் குட்ட பிள்ளை வேணும்னு கேட்டது உண்மைதான் அம்மா. உண்மைதானே. ஆனா இப்பந்தான் எனக்கு கவலையா இருக்கு. 16 வயசு வரைக்கும் தானே இவ எனக்கு பிள்ளை. அப்படி சொல்லி சொல்லாமலும் இன்னைக்கு தான் இருந்தாலும் ஊராம் வீட்டுக்கு போற பிள்ளை தானே அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி வாய் மூடல. சொல்லி சொல்லாமல் அந்த முத்துவீர பகடை மனைவி பூலுடையால் மறுபடியும் வயிறு உழைந்தா. அவன் மறுபடியும் வயறு உழைந்து வயறு உழைந்தா. ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுத்தா பூலுடையா. ஐயா ஆண் குழந்தை வந்து பிறந்த போது அருகில் வந்த மருத்துவமோ ஒப்பாட நீக்குதால பாவு கொடிய வலிக்கால ஒப்பு கொடிய அறுப்பாளா. ஒப்பு கொடியத அறுக்கும் போது குழந்தை கூவா நல்ல கூவா என்று கூவா என்று போடுவையா அப்படி குரலோத போடும் போது கருத்து வச்சு குலவை போட்டா குலவை சத்தத்தை கேட்டு வேப்பலாங்குளத்திலே முத்துவீர பகடையுடைய சொந்த பந்தமெல்லாம் ஓடோடி வருகிறார்கள். ஏன் நம்ம பூலு தானே மாதம் சென்னு இருந்தா அவளுக்குத்தான் குழந்தை பிறந்திருக்கிறதோ என்று சேர்ந்து வந்த பெண்கள் எல்லாம் திருக்குலவையும் ஓடுவாரா. கூடி வந்த பெண்கள் எல்லாம் ஐயோ குலவையதும் ஓடுவாரா. குழந்தை செக்க நல்ல சிவப்பழக செந்தூர பொட்டழக ஐயா வங்கி நல்ல தலையழக வாடா மல்லி நிறமழக சூடு நல்ல தலையளவும் சூடு தலையளவும் ஒரு சுருள நல்ல முடியளவும் பிறந்த ஆண் குழந்தை ஆணுக்கு அழகா அழகுலையும் மன்மதந்தான் நல்ல குழந்தை அழகான ஆம்பளை பிள்ளை ஐயம் மக நல்ல நட்சத்திரம் சிங்க ராசி கொண்ட பிள்ளை பிறந்ததொரு மகிமையால ஆணும் பெண்ணும் வந்து பிறந்தார் என்று ஆனந்த கொலவை போடுங்கம்மா அந்த வேப்பலாங்குளத்துல முத்தி கொலவை போடுறதுக்கு மெய் மறந்துட்டாவோ. அந்த பகடை மக்கள் எல்லாம் சேர்ந்து வந்து கூடி வந்து கொலை போடுறாங்க பத்தியடா. எல்லாரும் அப்படி குழந்தைக்கு குலவை போட்டு ஆணும் பெண்ணையும் கையால் எடுத்தா கை விரல் பதியும் என்று மருத்துவச்சியானவா தலவாழ இலையிலே 2 பிள்ளையும் கொண்டு வந்து முத்துவீர பகடையை கையில் கொடுத்தார். முத்துவீர பகடையோ ஆணும் பெண்ணும் கிடைத்ததோ ஒரு மகிமையினால வாரி எடுத்து வாய் நிறைய முத்தமிட்டார். சேர்த்து எடுத்தார் செவிட்டோடு முத்தமிட்டார். கோரி எடுத்து கோடி லட்சம் முத்தமிட்டு பகடை குல மக்களுக்கெல்லாம் அறிக்கை கொடுத்தார்கள். அந்த செல்ல மகன் பிறந்தார் என்று சீனி பழங்கள் செலவு செய்தார் அரும மகன் பிறந்தார் என்று அள்ளி பணங்களை கொடுப்பாரா. தங்க மகன் பிறந்தார் என்று ஐயா பிறந்தார் என்று தான தருமங்களை
அப்படி சீனி பழங்கள் செலவு செய்தார்கள். அன்னதானம் தான் சொல்லதானம். அந்த காலம் குழந்தை பிறந்தா இப்படி சீனி பழம். அந்த ஆமா மாமே மாமியார் வீட்டுல இருந்து பிள்ளையோடைய அப்பா அம்மா வீட்டுல இருந்து ஆமா சீனி பழம் வரும். அப்ப பெரிய பழத்தார் கொண்டு பழமூடு கொண்டு பழமூடும் சீனி மட்டும்தான். ஆமா சீனி பழம் 2 வெத்த ஒரு 2 வெத்த. அப்புறம் ஒரு 16 நாளைக்கு வெத்தலை அம்மியா அடைய வச்சு கொடுக்கவா? அந்த சீனியை வச்சு ஒரு சாயில் அடிச்சு கொடுப்பா. 16 நாளைக்குள்ள மாமியா அங்க இருந்து மருமவளுக்கு துண்ட கருவாடு, கோழி, பொட்டை கோழி. இன்னைக்கு பகட வீட்டுல அப்படிதான் நடக்கு. கேன் பாட்டில். ஆமா 16 நாளையில குப்பி சாராயம், ஒரு 5-6 தெக்கு நெத்து தேங்காய். ஆமா எல்லாம் வேணும்ல. இப்ப என்ன கொடுக்காங்க? இப்ப கொடுக்காங்க. இப்ப குழந்தை பிறந்த குவாட்டர் கொடுக்காங்க. அப்ப 16 பக்கம் கோழிச்சாறு வச்சு அந்த புல்லு நடுவே நிக்கி அருவம்புல்லு பார்த்தேன். குழந்தை பெற்றவங்களே கோழிச்சாரை வச்சு அப்படி தான தர்மங்களை எல்லாம் வழங்கி அந்த பகடை மக்கள் எல்லாம் 16 நாளையிலே குழந்தைக்கு பெயர் கொடுக்க வேண்டும் என்று பகடையெல்லாம் சேர்ந்து வீடு வாசல்லாம் வெள்ளை அடிச்சு வீடு வாசல தீத்தி சட்டிவானையெல்லாம் கழிச்சு அந்த காலம் அப்படிதான் நடந்திருக்கு. குழந்தைக்கு என்ன பேர் கொடுக்கணும்? என்ன மலை நம்பி கோயிலே குறுங்குடி நாச்சியாலே கும்பிட்டு வணங்கி வந்ததாலையும் அவரு அனுக்கிரவத்தால அந்தன வேதியர் தானே இப்படி விவரமா இருங்க, இப்படி உங்களுக்கு தோஷம் இருக்குன்னு சொன்னாரு. அதனால அவருடைய பேரையும் சேர்த்து பொட்ட பிள்ளைக்கு ஐயனா பிள்ளை என்று பேர் கொடுத்தார். ஐயனாட்சி என்று ஐயனா பிள்ளை என்று அழைத்தார்கள். ஆமா ஆம்பளை பிள்ளைக்கு மலை நம்பியுடைய பேரை கொடுத்து தலையிலே அடித்து கூப்பிடக்கூடாது என்று சின்ன நம்பி என்ற சின்ன தம்பிய சிறப்புடனே அவர்கள் பெயர் கொடுத்தார். சின்ன தம்பியா அப்படி சின்ன தம்பி பாலகனை உடையால் வெண்ணவளும் தரையில விட்டமானா தண்டைக்கால் நோகும் என்று பூமியில விட்டமானா பாத நோகும் என்று வாளில தொட்டில் கட்டி உடையில நடைவரத்தி மார்போடு தொட்டில் கட்டி அடியில நடைவரத்தி பாலாட்டி ஓராட்டி பாலாட்டி தலைமகன வளர்த்துவார்.